நம்மளுடைய குலதெய்வ கோவிலில் இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய 4 பொருட்கள். அடுத்த முறை நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இதை மறந்து விட்டுட்டு வந்துடாதீங்க. உங்க வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலும் முதலில் உங்கள் குலத்தை காக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வர வேண்டும் என நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து திருமணம் ஆகும் வரை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் தேவை. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் குலதெய்வத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணம் என்ன தெரியுமா? இதற்கு ஆன்மீகத்தில் இருக்கும் உள் ரகசியம் என்ன என்பதை பார்க்கலாம். இது போல வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் செய்யுங்கள். இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். குலதெய்வம் என்பது ஒரு குலத்தையும் பரம்பரையாக வழிபடும் தெய்வம். நம் முன்னோர்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக முதலில் குலதெய்வத்தை சென்று குலதெய்வ பூஜை செய்த பின்புதான் தொடங்குவது வழக்கமாக இருந்தது. சொந்த வீடு கட்டும் போதும், குழந்தை பிறக்கும் போதும், திருமண பேச்சு எடுக்கும் போதும், பிறந்த குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்தி அழகு பார்க்கும் வரை நிகழ்ச்சிகள் அனைத்திற்குமே குலதெய்வ கோவிலுக்கு சென்றுதான் வழிபடுவார்கள். ஒவ்வொருவரும் குலதெய்வமும் என்பது அவர்கள் குலத்தை அவர்களையும் காக்கும் தெய்வம். எதிர்மறை சக்திகள், பில்லி சூனியம் போன்றவற்றிலிருந்து காத்து வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களிலிருந்து காப்பாற்றுவதும் குலதெய்வமே என நம்பப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் நீண்ட நாட்கள் திருமணம் ஆகவில்லை என்றாலும், திருமணமான பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும், வேலையே இல்லாமல் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாட்டை தவறவிட்டு இருப்பதே காரணம் என நம் முன்னோர்கள் சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது உங்களால் முடிந்தால் வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது, இல்லை வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்துடன் சென்று பொங்கல் வைத்து ஆடு கோழி கொடுக்கும் வழக்கம் இருந்தால் அதை செய்து வழிபடுவது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருமே சென்று குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து புது புடவை, ஆணாக இருந்தால் வேட்டி, மாலை, விளக்கு ஏற்றி பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் எதுவாக இருந்தாலும் அதை செய்து வழிபாடு செய்வது பல சிறப்பை தரும். இதன் மூலமாக குடும்பம் நல்ல வளர்ச்சி, ஆரோக்கியம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது வெறும் கையுடன் போகாமல் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து பழம், வெல்லம் வாங்கி வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். பின்பு கோவிலில் பூசாரி தரும் பூ, எலுமிச்சை பழம், விபூதி, குங்குமம், அம்மன் தீர்த்தம் ஆகியவற்றை முழு மனதியுடன் திருப்தியுடனும் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்து வழிபாடு செய்வது வழக்கத்தில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வ கோவிலில் சுற்றி இருக்கும் அத்தனை தெய்வங்களையும் மரங்களையும் வணங்கிவிட்டு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நேர் எதிராக இருக்கும் மரத்திற்கு பக்கத்தில் வந்து சிறு மண்ணை எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு மஞ்சள் நிற துணியில் வைத்துக் கொள்வதும் உங்கள் வீட்டை சுற்றி வைத்து இருப்பதும் பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் என நம்பப்படுகிறது. எதிர்மறை சக்திகளை உங்களிடம் அண்ட விடாது. உங்களால் முடிந்தால் உங்கள் குலதெய்வ கோவிலில் பிரசாதம் செய்து அன்னதானம் செய்வதும், கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும், அன்று ஏதாவது தர்ம காரியங்கள் செய்வதும் நல்ல பலனை தரும். இவ்வாறு வழிபட்டால் குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் அருளும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும்.